Question number 20. XY Limited specialized in manufacturing of garments, planning for expansion to handle a new contract, which it expects to obtain. An investment bank have approached the company and asked whether the company had considered venture capital financing. In 2001, company borrowed 100 lakhs on which interest is paid at 10% per annum. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த borrowings இருக்குல்ல, அதாவது ஃபினான்ஸ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேல்யூ ஆஃப் டெப்ட், ஓகேவா? நீ இப்போ சப்போஸ் ஃபேம் வேல்யூ கண்டுபிடிச்சினா அதில் டெப்ட் வேல்யூ மைனஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் எக்விட்டி கண்டுபிடிச்சிடலாம். கம்பெனி ஷேர்ஸ் ஆர் unquoted. It has decided to take your advice in regard to the valuation of company, that is total firm, that could be used in negotiations. அப்புறம் கம்பெனிஸ் ஃபோர்காஸ்ட் ஃபார் த டேர்ன் ஓவர், அதாவது 31st March 2005 அந்த இயரில் வந்து டேர்ன் ஓவர் வந்து 2000 lakhs வருமாமா, which is mainly dependent on the ability of the company to obtain the new contract, chance for which is 60%. அப்போ இயர் 2005ல 2000 lakh டேர்ன் ஓவர் எடுக்கிறதுக்கு 60% ப்ராபபிலிட்டி, கரெக்டா? அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஒரு நிமிஷம். 2000 lakhsன்னு இருக்கா, அதோட ப்ராபபிலிட்டி 60%. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. the chance for which is 60%. ஸோ இந்த பாயிண்ட் இதோட முடிஞ்சது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டேர்ன் ஓவர் ஃபார் த ஃபாலோவிங் இயர் இஸ் டிபெண்டன்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆன் த அவுட்கம் ஆஃப் த இயர் 2005. ஸோ 2005ல நடக்கிறத பொறுத்து 2006ல வந்து உன்னோட டேர்ன் ஓவர் டிபெண்டாக இருக்கு. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம படிக்க போகிற புது கான்செப்ட் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டிஸ், ஓகேவா? 2006ல எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, 2006ல இயர் 2005ல நீ 2000ங்கிற ஒரு டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் 2500ங்கிற ஒரு டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு 0.7 ப்ராபபிலிட்டி, 3000ங்கிற டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு 0.3 ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து டிபெண்ட். இந்த 0.7 இஸ் டிபெண்ட் ஆன் 0.6 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபாலோயிங் ஆர் எஸ்டிமேட்டட் டேர்ன் ஓவர்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். டேர்ன் ஓவர் நமக்கு மேலே கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பாக்ஸ்லேயே இருக்கா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோ, டெப்ரிசியேஷனோட சேர்த்து 40% அண்ட் 35% ஆஃப் டேர்ன் ஓவர் ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ். 2005ல வர்ற டேர்ன் ஓவருக்கு 40% ஆப்ரேட்டிங் காஸ்ட், 2006ல வர டேர்ன் ஓவருக்கு 35% ஆப்ரேட்டிங் காஸ்ட். டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அஸ்யூம் தட் ப்ராஃபிட் பேட், அதாவது பேட் ஆர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ். இங்கே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆஃப் த ஃபர்ம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் தான் எங்களுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. நம்ம ஜென்ரலாக அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க 40% ஃபார் 3 years, 2007, 8, 9, ஓகேவா? இப்போ 5, 6 நம்ம தான் உட்காந்து கால்குலேட் பண்ணோம், அதுவும் இம்ப்ளைண்டாக இருக்கு. விச் வில் ஃபால் டு 10% ஈச் இயர் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் 10% மாறிதாமா. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எக்விட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உனக்கு நல்லா நோட் பண்ணினா லிங்க் புரியும். என்னன்னா, பேட்டு தான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்ட்டாங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக பேட்டை வச்சு கேஷ் ஃப்ளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறனம்னா நம்ம எக்விட்டியோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுவோம், கரெக்டா? ஜென்ரலாக பேட்டை வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் எக்விட்டியை டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு கிடைக்கிறது வேல்யூ ஆஃப் எக்விட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து செப்பரேட்டாக அவனே சொல்லிட்டான், PAT is equal to FCF. இங்கே சொல்லிட்டான் பாரு, நம்ம யூஸ்வலி we will calculate FCF using the formula, but we are given PAT is equal to FCF. நீ அந்த ஃபார்முலா போட தேவையில்லை. என்னன்னா, add back interest, add back depreciation, அது கூட வந்து இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஸ்பெண்டிங், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. PAT is கேஷ் ஃப்ளோ அப்படின்ட்டாங்க. நம்ம கொடுத்துருக்கிறது எக்விட்டி தான். நான் என்ன சொன்னேன், அப்போ ரெண்டையும் வச்சு வேல்யூ ஆஃப் எக்விட்டி கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம கிட்ட கேட்கறது இங்கே வந்து இந்த கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் கம்பெனின்னு கேட்குறாங்க. அப்போ அதாவது ஃபேம் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வேல்யூ ஆஃப் எக்விட்டி நம்ம தான் மேலே டெப்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்களே, அதை ஆட் பண்ணால் வேல்யூ ஆஃப் ஃபேம். இங்கே எதுக்கு நான் ஆவரேஜ் கேன் பி ஹையர் தேன் அப்பர் லிமிட் ஆர் லோவர் லிமிட்னு எழுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் இயர் 6 ப்ராபபிலிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஆன் ப்ராபபிலிட்டி ஆஃப் இயர் 5. புரியுதா? அதான் நான் சொன்னேன் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டின்னு. That is when the total of probability, இன்னொரு விஷயம் நீ நோட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா total of the probability will never equal to 1. 3ன்னு இருக்கும். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி 1 தான் இருக்கணும். ஆனால் வந்து கரெக்டாக தான் இருக்கு. இயர் அதாவது 6, இது 1, இதுவும் 1, இதுவும் 1. புரிஞ்சுதா? இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இதை தூக்கி இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வர்றதை நீ வந்து ஒரு ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கணும். அடுத்து சம்மேஷன் தான். ஸோ அதான் அட்டைனிங் டேர்ன் ஓவர் ஆஃப் 2500 இன் இயர் 6 இஸ் டிபெண்டன்ட் ஆன் அச்சீவிங் 2000 இன் இயர் 5. நீ இயர் 5ல 2000ங்கிற டேர்ன் ஓவர் எடுத்தால் மட்டும்தான் 2500 எடுக்கிறதுக்கு ஒரு 0.7% வந்து 0.70% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டேர்ன் ஓவர் ஃபார் 2005 எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, அங்கே 2005 தான் 3 இது கொடுத்துட்டாங்களே, 3 ப்ராபபிலிட்டி 3 டேர்ன் ஓவர். அப்போ அதை வச்சு ஆவரேஜாக 1770ன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த கொடுத்துருக்க டேர்ன் ஓவர் அப்படியே எழுதி 2006க்கு வெயிட் மட்டும் எப்படி எடுக்கிறேன்னா 0.6 into 0.7, 0.6 into 0.3. இது வந்து
இது வந்து 2000 அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னாலே உனக்கு தெரியும். அதான் 0.6 இன்டூ 0.7, 0.6 இன்டூ 0.3, 0.3 இன்டூ 0.5, 0.5 இன்டூ 0.3. ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். புரியும் நம்புறேன், புரிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இது மாதிரி நீ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வெயிட்டட் ஆவரேஜ் கிடச்சிரும். அதோட டோட்டல் எடுத்தீங்கன்னா உனக்கு 2298. இப்போ நம்ம கிட்ட 2 வருஷத்தோட டேர்ன் ஓவர் இருக்கு, புரிஞ்சுதா? அப்போ நம்ம கிட்ட மேல என்ன சொல்லியிருக்காங்க, 789க்கான growth ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 56 இருக்கு, 56க்கு ஆக்சுவலி நம்ம கிட்ட இருக்கு 78, அதுவும் ப்ரொஜெக்டட் தான். அப்போ 789க்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். நமக்கு தேவை வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்ம். வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வேணும், நமக்கு வேல்யூ ஆஃப் எக்விட்டி வேணும், வேல்யூ ஆஃப் டெப்ட் வேணும். வேல்யூ ஆஃப் டெப்ட் மேலேயே இருக்கு, அப்போ வேல்யூ ஆஃப் எக்விட்டி கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் எக்விட்டிக்கு என்ன ஃபார்முலா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் அப் டு அதாவது டிஃபரன்ஷியல் growth பீரியட் அண்ட் டெர்மினல் வேல்யூ ஃபார் கான்ஸ்டன்ட் growth பீரியட். கரெக்டா? இப்போ டிஃபரன்ஷியல் growth பீரியடுக்கு நம்ம பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான், அவன் என்ன சொல்லிட்டான், பேட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் எக்விட்டி அப்படின்ட்டாங்க. அப்போ பேட் கால்குலேட் பண்ணணும். பேட்னா என்ன? டேர்ன் ஓவர் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் பேட், டீட்டெயிலாக இருக்கு. ஸோ டேர்ன் ஓவர் நமக்கு மேலே கண்டுபிடிச்சது இருக்கு 17702298. அதில் என்ன சொல்லிட்டாங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 40% அண்ட் 35% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் வார்த்தை சொல்லியிருக்காங்க. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மேலே வந்து உனக்கு டெப்ட், காஸ்ட் ஆஃப் டெப்ட் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. அப்படி இருக்க பட்சத்தில் செப்பரேட்டாக நீ ஃபைனான்ஸ் காஸ்ட் மைனஸ் பண்ணணும். 100 into 10% 2 வருஷத்துக்கு ஒரே மாதிரி தான் வரும். இப்போ அது ரெண்டு மைனஸ் பண்ண உனக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துடும். 70% போட்டேன், அதாவது என்னன்னா 30% டேக்ஸ் மைனஸ் பண்ணி இது போகிறப்பல டேரெக்டாக நான் 70% போட்டேன். which will give us PAT or FCFE. அதை டிஸ்கவுண்ட் பண்ணினா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் FCFE கிடச்சிரும். இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இங்க இதுக்கான டேட்டாலாம் இல்ல. அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வரும் அந்த டேட்டா எதுவுமே கிடையாது. அவன் என்ன சொல்லிட்டானா, grow at 40%ன்னு சொல்லிட்டான். புரிஞ்சுதா? அப்ப நீ லைக் வைஸ் அதுல 40% இங்க ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நீ இங்க ஒரு டைம் ஆட் பண்ணி அதை 70% மல்டிப்ளை பண்றதுக்கு நீ டேட்டா 70% வேல்யூஸ்லேயே 40% ஆட் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணா உனக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் எக்விட்டி கிடைச்சிரும். அதை டோட்டல் பண்ணினா it is the present value of free cash flows during the differential growth period. But terminal value at the end of year 5. Year 5ல நமக்கு differential, but year 6ல இருந்து நமக்கு constant growth rate. அப்போ terminal value of end of year 5 calculate பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? இப்போ இங்க என்ன பண்றோம்னா FCFF 5 plus growth rate போட்டோம்னா நமக்கு FCFF 6 கிடைச்சிரும். FCFF 6 கிடைச்சிரும். அப்போ அதை வந்து KE minus G போட்டோம்னா நமக்கு அதோட டெர்மினல் வேல்யூ கிடைச்சிரும். இந்த இடத்துல கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடாத, இந்த இடத்துல திருப்பியும் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணாத. ஏன்னா நீ இங்க எடுத்திருக்கிறதே 1416, அதாவது இங்க எடுத்திருக்கிறதே ப்ரெசென்ட் வேல்யூ தான், புரியுதா? சப்போஸ் நீ இங்க இதை எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோவேன், இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டருக்கு முன்னாடி இருக்கிறது இது எடுத்திருந்தீங்கன்னா நீங்க மல்டிப்ளை பண்றது கரெக்ட். நீ ஆல்ரெடி எடுத்திருக்கிறதே ப்ரெசென்ட் வேல்யூ, எதுக்கு திருப்பியும் ப்ரெசென்ட் வேல்யூல மல்டிப்ளை பண்ற? புரிஞ்சுதா? Evaluation of merger using discounted cash flow technique. ஸோ நம்ம எம்பிபின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இன்னும் அந்த சம்பளம் முன்னாடி இருக்குமோ இல்லை நம்ம இதுக்கப்புறம் வருமோ. மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது இட் இஸ் த ப்ரைஸ் தட் அன் அக்வயர் இஸ் ரெடி டு பே டு அக்வயர் அ ஃபர்ம். ஓகேவா? அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஸோ அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ மஸ்ட் ஈக்குவல் கேஷ் இன்ஃப்ளோ. அப்போ அவுட் ஃப்ளோ தான் நீ பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீ பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா உனக்கு கிடைக்க போற கேஷ் இன்ஃப்ளோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஒரு பெரிய கம்பெனி நீ அக்வயர் பண்ற, இல்லை ஒரு கம்பெனியை மர்ஜ், எல்லாமே ஒரே கான்செப்ட் மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் பண்ற அப்படிங்கிற பட்சத்தில் உங்க பாயிண்ட், நீ அந்த கம்பெனிக்கு என்ன பிரைஸ் கொடுக்கலாங்கிற எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும், அந்த கம்பெனினால உனக்கு உள்ள என்ன கேஷ் இன்ஃப்ளோ வருது அதை பேஸ் பண்ணி தான் நீ டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆர் டிவிடெண்ட். ஏன் இங்கே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆர் டிவிடெண்ட் அப்படின்னாங்கன்னா, மேபி மேக்ஸிமம் இந்த டிவிடெண்டுங்கிறது இருக்காது, முக்கால்வாசி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிவிடெண்ட் தான் அந்த கம்பெனிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோவா இருக்கும். வென் ரெவென்யூ, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதுக்கான டீடைல்டு பிரேக்கப் இல்லை, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சம்பளம் அவனே கேஷ் ஃப்ளோன்னு கொடுத்துருப்பான், அதுவும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிவிடெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா நீ டிவிடெண்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது உனக்கு உள்ள கிடைக்க போகுது. அதுதான் இங்க வந்து டிஃபரன்ஷியல் growth பீரியட் அண்ட் டெர்மினல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து இப்போ நீ அந்த கம்பெனி அக்வயர் பண்றதுனால யூ வில் கெட் டு என்ஜாய் சம் சினர்ஜிஸ், ரைட்? அதனால உனக்கு காஸ்ட் சேவிங்ஸ் ஆகும். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ அவாய்டட் இஸ் அ கேஷ் இன்ஃப்ளோ. கரெக்டா? அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அதுவும் நமக்கு வந்து ஒரு கேஷ் இன்ஃப்ளோங்கிறனால அதையும் கன்சிடர் பண்றோம். அடுத்து இப்போ நீ அந்த கம்பெனி அக்வயர் பண்ணிட்ட, தேவையில்லா எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஸ்லா ட்விட்டர் அக்வயர் பண்ணதுக்கப்புறம் நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் லே ஆஃப் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுவும் இதுக்கு ஒரு அன்ரெக்வயர்ட் அசெட்ஸ் தான். ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் அசெட், ரைட்? பட் அதை நம்ம இன்டான்ஜிபிள் அசெட்னு காட்ட முடியாது, ஏன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ல வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ அங்க இருக்க ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கை விற்கிறாங்க, ஏன்னா இப்போ
thousands of employees have been laid off, right? So you don't have the same office space as before. So நீ என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தா அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவோம். இல்லை இப்போ ஓன் பில்டிங்னா அந்த பில்டிங்கை விற்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது உனக்கு ஒரு கேஷ் இன்ஃப்ளோவாக தான் இருக்கும். போஸ்ட் மர்ஜர் என்டிட்டிக்கு அது ஒரு கேஷ் இன்ஃப்ளோவாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் அதர் லைபிலிட்டிஸ், அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். புரியுதா? இப்போ நான் அந்த கம்பெனி எடுத்தனா இதெல்லாம் எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ, இதெல்லாம் எனக்கு கேஷ் அவுட் ஃப்ளோ, ரெண்டு மைனஸ் பண்ணால் எனக்கு டோட்டல் ஃபேம் ஆஸ் அ ஹோல் ஹோலுக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ அதில் எனக்கு டிபென்ச்சர் வேல்யூ ப்ரிஃபரன்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டேன்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் ப்ரைஸ் டு பி பெய்ட் ஃபார் தி எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது நீ பே பண்றாங்க. இஃப் யூ ஆர் அன் அக்வைரர் யூ ஆர் ரெடி டு பே, எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க வந்து பிரைஸ் டிமாண்டட் பை தட் கம்பெனி. ஸோ அவங்க என்னென்ன கம்பெனி, எங்களுக்கு எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10 rupees கொடுக்கணுங்க, டிபென்ச்சர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5 rupees கொடுக்கணுங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 8 rupees கொடுக்கணுங்க. ஸோ எங்களுக்கு வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு 23 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் இன்னொன்று கான்செப்ட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 rupeesனா கண்டிப்பாக அதே 10 rupees வந்து இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் அ மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ல ஒரு அக்வைரி வந்து கண்டிப்பா டிமாண்ட் பண்ண மாட்டான். அதுக்கு மேலதான் இப்போ எக்ஸாம்பிள் அவனோட கம்பெனியோட ஷேர் 10 rupeesல மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுதுன்னா உங்ககிட்டயும் என்னோட கம்பெனியோட ஷேர் 10 rupees ட்ரேட் ஆகுது, நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா போதுன்னு சத்தியமா சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் மொத்தமா விட்டு கொடுக்குறான். அதனால உனக்கு நிறைய பெனிஃபிட் வரும். ஸோ அவன் எப்பவுமே அவன் ஹியூமன் தான் இல்லையா? ஸோ நம்ம கம்பெனியை வந்து அதே 10 ரூபாய்க்கு கொடுத்தா அவனுக்கு தான் பெனிஃபிட், அவனுக்கு சினர்ஜி இருக்கு, அன்ரிக்வயர்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸை வித்து காசு எடுத்துக்குவான் அப்படின்னு நீ யோசிப்ப. அந்த அக்வைரி யோசிப்பாரு. அப்படி இருக்க பட்சத்தில் மார்க்கெட் அப்படி எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், அவன் டேரக்டா எக்விட்டி ஷேர்ல மார்க்கெட்லேயே ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவான் தானே. எதுக்கு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்லாம் செட்டப் பண்ணி கஷ்டப்படணும்? அதனால கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் இருக்கும். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, அவன் கேட்ட ப்ரைஸையும் நீ ஒர்த்தா அப்படிங்கிற ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணுமாமா. இஃப் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து அவன் கேட்டதை விட அதிகமாக இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிடு. ஏன்னா அவனே அப்போ கம்மியாக தான் கேட்கறான்னு அர்த்தம். நீ இந்த இதுக்கு அக்செப்ட் பண்ணி போயிடலாம். பட் இஃப் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் ப்ரைஸ் டிமாண்டட், இப்போ எக்ஸாம்பிள் அவன் 10 rupees கேட்கறான், பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா 5 rupees தான் வருதுன்னா அந்த மர்ஜரை ரிஜெக்ட் பண்ணிடு. So an appropriate comparison needs to be made. That is, MPP for equity shareholders should be compared with the price demanded by equity shareholders. ஏன்னா நம்ம வேல்யூ ஆஃப் எக்விட்டி, வேல்யூ ஆஃப் ஃபர்ம் பார்க்குறோம் இல்லையா? வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கேட்டாங்கன்னா நம்ம டிபென்ச்சர்ஸை கன்சிடர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனாக இருக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி த எம்பிபி ஃபார் த ஃபர்ம் ஷுட் பி கம்பேர்ட் வித் பிரைஸ் டிமாண்டட் ஃபார் த ஃபர்ம். அடுத்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதான் இன் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம மேலே பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆர் டிவிடெண்ட்னு இருக்குல்ல, அதில் நான் சொன்னல மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னு சொன்னா, இன் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். சின்னதாக நான் போய் ஒரு ஷேர் வாங்குறேன், எனக்கு அந்த கம்பெனிலேருந்து கிடைக்கக்கூடிய இது வந்து டிவிடெண்டாக தான் இருக்கும். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனி அந்த இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணது. எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், மஹேந்திரா கார்ஸ். நான் போய் டாடா மோட்டார்ஸ், இப்போ நான் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா போய் டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேர் வாங்கினா எனக்கு டிவிடெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். மேபி அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல நான் சேல் பண்ணி எனக்கு ஏதோ கெயின் கிடைக்கும். பட் இதுவே நான் மஹேந்திரா கார்ஸா போய் வாங்கினேன் அப்படின்னா, நான் அந்த கம்பெனி அக்வயர் பண்ணிட்டேங்கிற பட்சத்துல அவன் பண்ற ரெவன்யூ என்னோட தான். புரிஞ்சுதா? அதனாலதான் வந்து மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வேல்யூவேஷன்ல, அதுல பார்த்தோம் எல்லாமே மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால எக்ஸிஸ்டிங் டிவிடெண்ட் பாலிசி பேஸ் பண்ணி வச்சிருப்போம். அதாவது they will have to accept the cash flow dividends that the existing management pays. In case of mergerங்கிற கான்செப்ட் வரும்போது acquirer can control the amount of dividends. ஸோ அவனுக்கு வந்து ரெவன்யூ அவனோட ரெவன்யூ தானே, மஹேந்திராவோட ரெவன்யூ தானே. ஸோ he can decide whether he needs to pay dividend to the shareholders or not. இப்போ அவன் வந்து நினைக்கிறான் கம்பெனி கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்கு, இன்னும் 4 வருஷத்துக்கு நான் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அங்கே எதுவும் சட்டமே இல்லையே. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவோம். அதான் சொன்னேன்ல, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா டிவிடெண்ட் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இன் கேஸ் ஆஃப் மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தெர் கேன் பி காஸ்ட் சேவிங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட்டிங் எம்பிபியில் கன்சிடர் பண்ணுவோம். அது மேலே கொடுத்துருக்குறது அந்த சேவிங்ஸ் எல்லாம் மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல வராதானே. மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் நீ ஒரு ஷேரை வாங்குற அவ்வளோதான். இன் கேஸ் தேர் ஆர் அக்விசிஷன் எக்ஸ்பென்சஸ், ரெடியூஸ் தேம் while trying to calculate MPP. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ இந்த சம் 16th சம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு டேபிள், அதுக்கு ஒரு ரெலவெண்டான சம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், டெட்டாஸ், பேங்க், கரண்ட் லைபிலிட்டிஸ், 12% டிபென்ச்சர்ஸ், ரிட்டைன் earnings, equity, preference share capital எல்லாமே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் அக்ரி டு டேக் ஓவர் ஏ லிமிடெட். ஸோ அக்வயரர் அக்வயரி ஃபார் விச் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் அக்ரீட் as follows. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்களாமா. ஏன்னா டிபென்ச்சர்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு 3,30,000, அதாவது 12% டிபென்ச்சர்ஸ், அப்படியே 13% டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துறதாமா. அடுத்து 12% கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபார் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1 lakh ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுக்கணுமாமா. அடுத்து 1,50,000 எக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 15 each. ஸோ இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அக்ரீடு. ஓகேவா? ஏ லிமிடெட் வந்து இதுதான் டிசைட், எனக்கு இதுதான் வேணும், அப்புறம் எக்ஸ் லிமிடெட் ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். அடுத்து எக்ஸ் லிமிடெட்
டு மீட் அப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கொடுத்துருக்கான். the breakup figure of immediate disposition நல்லா நோட் பண்ணிக்கோ. immediate disposition அப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி சொல்லலாம்னா இன்னைக்கே சேல் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி. அன்ரெக்வயர்ட் கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம்ல அந்த பாக்ஸ்ல சேல் ஆஃப் அன்ரெக்வயர்ட் அசெட்ஸ் அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,25,000 ஃபெச் ஆகுது, டெட்டாஸ் 3,50,000, இன்வென்ட்ரிஸ் 4,50,000, கரண்ட் லைபிலிட்டிஸ் செட்டில்மெண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ. அது மட்டும் அதையும் அப்படியே பிளஸ் போட்டு ஏதாச்சும் பண்ணி விட்றாத. இப்போ அடுத்து என்னன்னா A Limited is expected to generate yearly operating cash flows. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங்ட்டாங்க, ஆஃப்டர் டேக்ஸ்ன்ட்டாங்க. புரியுதா? ஸோ அப்போ இங்கேயே வந்து கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க per annum for 6 years and after which it would cease operations. அப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுறாங்களாமா. and fixed assets are expected to fetch 3 lakh நல்லா நோட் பண்ணிக்க. at the end of 6 years தான் 3 lakh. அப்போ நீ இன்னைக்கு வேல்யூ பண்றங்கிற பட்சத்தில் அதை ப்ரெசென்ட் வேல்யூ மாற்றணும், மறந்துடக்கூடாது. evaluate the proposal given then cost of capital is X Limited. cost of capital of X Limited is 15%. இங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. இங்க வந்து மேல ஒரு பர்டிகுலர் கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீ எந்த அப்ரோச், அதாவது வேல்யூ ஆஃப் எக்விட்டியில ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீ இங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். புரியுதா? இங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது ரெண்டையும் வச்சு நீ வந்து FCFF தான் கால்குலேட், ஃபர்ம் வேல்யூ தான் நீ கால்குலேட் பண்ணி கொண்டு போகணும். அதுவே இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு பதிலாக காஸ்ட் ஆஃப் எக்விட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு நீ காஸ்ட் ஆஃப் எக்விட்டி, அதாவது வேல்யூ ஆஃப் எக்விட்டி கால்குலேட் பண்ணி அது கூட டெட்டோட வேல்யூ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்து அந்த மாதிரி கொண்டு போகணும். ஸோ அப்ரோச்சை டிசைட் பண்றதே இந்த லாஸ்ட்ல இந்த, அதாவது இது என்ன காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா காஸ்ட் ஆஃப் எக்விட்டியா அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க மேலேயே பார்த்தீங்கன்னா இங்க கேட்டிருக்காங்க பாரு. ஸோ இங்க வந்து ஃபேம் வச்சு அதுல டிபெஞ்சர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் சார்ஜும் மைனஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கு. இதுவே இங்க போயிரு எப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோன்னு போட்டு சினர்ஜி எல்லாம் போட்டு, ஆனா சினர்ஜிஸ் இதெல்லாம் வந்து ஃபேம் அதாவது நீ குழப்பிக்காத. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வந்து ஃபேம் வேல்யூவா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃபார் த ஃபேம் ஹேஸ் அ ஹோல். கரெக்டா? அன்ரெக்வயர்ட் அசெட்ஸ்னா ஃபேம் ஹேஸ் அ ஹோல், சினர்ஜிஸ்னா ஃபேம் ஹேஸ் அ ஹோல், செட்டில்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஃபேம் ஹேஸ் அ ஹோல். ஜென்ரலா அப்படிதான் இருக்கும். பட் இதே கான்செப்ட்ல வேற வேற, இப்போ நம்ம இன்னைக்கு போட்ட சம்லயே ஒரு கடைசி சம்ல அப்படிதான் இருக்கும் பாரு. நீ எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இது வந்து ஜஸ்ட் காமன் பாயிண்ட். இந்த மாதிரி சம்முக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னா கண்டிப்பா வந்து அஸ் அ ஃபர்ம் கால்குலேட் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ அதான் நம்ம அந்த ஃபார்முலாவை அப்படியே அந்த பாக்ஸ்ல இந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ். அவன் என்ன சொல்லிட்டான்னா 7 lakhன்னு சொல்லிட்டான். 7 lakh ஃபார் 6 years அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ அதுல எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. அவன் க்ரோத் ரேட் கொடுத்துருப்பான்ல. இங்க என்ன சொல்றாங்க, அதான் நாங்கள் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ்னா அந்த இதுல இன்னொரு மீனிங் இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ்னா பிலாங்ஸ் டு டெட் அண்ட் எக்விட்டி போத். அதுவே வந்து நீ அந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி அதாவது ஃபினான்ஸ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா அது வந்து ஒன்லி பிலாங்ஸ் டு எக்விட்டி ஹோல்டர்ஸ். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோ. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பிலாங்ஸ் டு போத் டெட் அண்ட் எக்விட்டி. இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ண வேல்யூ தான் பெர்டைன்ஸ். அதான் நம்ம இது கால்குலேட் பண்ணுவோம், எக்விட்டி, அதாவது ப்ராஃபிட் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு. அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து, அதாவது பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், EBIT தானே நமக்கு வந்து. ஒன்றும் இல்லைடா, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ்னா EBIT எல்லா இடத்துக்குமே இருக்கு, டெட்டுக்கும் எக்விட்டிக்கும். அந்த EBITல இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணினா EBT, டாக்ஸையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா EAT, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் ஆர் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதுதான். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, நோ க்ரோத் ரேட். அப்போ 6 இயர்ஸ்க்கு இதே வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் எடுத்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அல்டிமேட் சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அவன் என்ன சொல்லிட்டான்னா 3 lakhs அங்கே சொல்லிட்டான் பாரு, நான் 6 வருஷம் கழிச்சு வித்துருவேன் அப்படின்ட்டா. அப்போ 6th இயரோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா உனக்கு கரண்ட் டேட்ல இருக்க ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஆல் அசெட்ஸ் எக்ஸப்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆர் சோல்ட் இமீடியட்லி. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் இல்லைன்னா உனக்கு பிசினஸே பண்ண முடியாதுல்ல, அந்த கான்செப்ட் தான். புரியுதா? எல்லா assets except fixed asset is sold immediately. Fixed asset is sold in year 6. So 0 assets implied that business is shut down. அதான் அங்கே சொல்லிட்டான், cease operation சொல்லிட்டான். நீ ஒன்றும் இன்ஃபர் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன சொல்றான், இமீடியட் சேல் இமீடியட் டிஸ்போசிஷன் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீ 1 lakh, நீ இங்க இருக்க வேல்யூ எடுத்துடக்கூடாது. இங்க என்ன இருக்கு, 1 lakh தான் இருக்கு. பட் அவன் என்ன சொல்றான், 1,25,000 இது வேணா. ஸோ இங்க இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு டேக் த கலெக்ஷன் வேல்யூ. அதனால டெட்டாஸ் 3,50,000, 4,25,000. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேங்க்னு போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இமீடியட் டிஸ்போசிஷன் அப்படிங்கிற இடத்துல உனக்கு பேங்கே இருக்காது. நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாரு பேங்கே இல்லை. பட் என்னன்னா இது வந்து நம்ம FRலயே படிச்சதுதான். ஸோ அக்வைரிங் கம்பெனி, நீ ஒரு கம்பெனி அக்வைர் பண்றேன்னா அந்த கம்பெனி கிட்ட இருக்க கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லாம் உனக்கு வந்துடும்ல. அந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டே உங்ககிட்ட இருக்குன்னா அந்த கம்பெனில இருக்க கேஷ் உனக்கு தானே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பேங்க்கும் நம்ம ரியலைஸ் பண்ற மாதிரி வரும். அதை விட்டு சம் போட்டீங்கன்னா தப்பு. பேங்க் போட்டுட்டு கடைசியில் 1,90,000 தான் செட்டில்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டி வேல்யூ. அப்போ 8,10,000. ஓகேவா? அதுக்கப்புறம் அக்விசிஷன் காஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண ஒரு 30,000. நீ எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்தா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து 3558. பட் அவன் என்ன கேட்கறான்னா, எனக்கு எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு
ஏ லிமிடெட் கேட்கறான், எனக்கு உங்க கம்பெனில எக்ஸ் லிமிடெட்ல ஒரு 1,50,000 ஷேர், ஒரு 13% டிபென்ச்சர், ஒரு 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்தீங்கன்னா நான் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் இங்க இருக்கு. அப்போ அவன் கேட்கற பிரைஸ் வந்து 2680. ஓகேவா? சின்ஸ் அது மேக்ஸிமமா நம்ம கால்குலேட் பண்ணலாம் அவனுக்கு 3558 வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கும். பட் அவனே 2680 தான் கேட்கறான். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு கோ வித் மேஜர். ஸோ இந்த இடத்துல நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தியா, நம்ம ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனாக இருக்கணும். ஃபேம், அதாவது ஃபேம் வேல்யூ, ஃபேம் அதாவது மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் ஃபார் ஃபேம் must be compared with maximum purchase price demanded by the firm, by the opposite party for the firm as a whole. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் MPP for equity can be compared with price demanded by equity. எக்விட்டிக்கு அவன் என்ன கேட்குறான், எனக்கு 1,50,000 ஷேர் அட் த ரேட் ஆஃப் 15 இன் எக்ஸ் லிமிடெட் கொடுத்தீங்கன்னா போதும்ட்டான். அப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபார் ஃபர்ம் வந்து 3558, அதில் டிபென்ச்சர்ஸ் ஒரு 3,30,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு 1,00,000. அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் சேமாக தான் இருக்கு. புரியுதா? So as can be seen, conclusion remains same. Reference note: on acquisition of A Limited, the bank balance of A would automatically be acquired by X Limited, hence it is an implicit immediate cash flow. புரியுதா? நல்லா நோட்கோ, immediate cash flow. இதுல என்ன உனக்கு ஒரு டவுட் வரும்னா, 12% டிபென்ச்சர்ஸ்லாம் 13% டிபென்ச்சர்ஸா மாறிடுச்சு. அப்ப அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல, நீ அப்ப அதெல்லாம் ஏதாச்சும் மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, நீ அதெல்லாம் போட்டு இங்க குழப்பக்கூடாது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்தி, அதாவது இங்க சொல்றேன் பாரு, வேல்யூ ஆஃப் 3,30,000 is after considering 13% coupon payments for X years and principal redemption at nth year. Xங்கிறத nth year discounted at current market rate of interest. ஸோ அந்த 3,30,000ங்கிறது ஃபுல் வேல்யூ, ஒரு ஹோல்சம், அதை ஃபுல்லா கன்சிடர் பண்ண ஒரு வேல்யூ, அரைகுறை வேல்யூ கிடையாது. ஸோ அதனால நீ அதை இதையும் போட்டு இது பண்ணிக்காத அப்படிங்கிறோம். கொஸ்டின் நம்பர் 21. இப்போ பார்த்த கொஸ்டினுக்கு சிமிலர் கொஸ்டின் தான், ஸோ பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. நமக்கு டைகர் லிமிடெட் அக்வயரர், லெப்பர் லிமிடெட் அக்வயரி, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லெப்பர் லிமிடெட் கொடுத்துட்டாங்க. எக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிட்டைன்ட் earnings, டிபென்ச்சர்ஸ், லயபிலிட்டிஸ், கேஷ், டேட்டாஸ், இன்வென்ட்ரிஸ், பிளான் அண்ட் எக்யூப்மென்ட் போன சம் மாதிரியே தான். ஆனால் என்னன்னா போன சம்ல வந்து நமக்கு வேல்யூ ஆஃப் ஃபேம் கண்டுபிடிச்சு மொத்தமாக கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்து அதாவது மேக்ஸிமம் ப்ரைஸ் ஃபார் எக்விட்டி இஸ் கம்பேர்ட் வித் ப்ரைஸ் டிமாண்டட் ஃபார் எக்விட்டி. அதுதான் ஏன் ப்ரைஸ் டிமாண்டட் ஃபார் எக்விட்டினா இங்கேயே சொல்லிட்டானுங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டானுங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்புறம் இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இல்லை, அப்போ டேரக்டா இந்த எக்விட்டி கேபிட்டல் தான் மீன் பண்ற மாதிரி இருக்கு. வில் கெட் 1 share in Tiger Limited for every 2 shares held அப்படின்ட்டானுங்க. ஸோ அப்போ எக்விட்டிக்கு மட்டும் தான் செட்டில் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் எக்ஸ்க்ளூடிங் டிபென்ச்சர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில்ட் அட் 5 lakh. டிபென்ச்சரை தவிர்த்து அப்புறம் இந்த 3,20,000 வந்து 5 lakh செட்டில் ஆகுதாமா. Shares of Tiger Limited would be issued at current price. போன டைம் பார்த்த மாதிரி அதே 15 rupees. Debenture holders will get 13% convertible debentures in the purchasing company for the same amount. புரியுதா? இங்க வந்து அதுதான் சொல்றேன்ல, போன டைம் வந்து எல்லாமே நம்ம கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி, மொத்தமா ஒரு கம்பெனி கொடுத்து நீ இதெல்லாம் செட்டில் பண்ணிக்க, எனக்கு உங்க கம்பெனி வேணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நம்ம எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் நம்ம கம்பெனியோட ஷேர் கொடுக்குறோம், மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம செட்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே liabilities settled by the acquiring company அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். ஸோ debtors and inventories are expected to realize at 2 lakh. Operate the business of Leopard Limited as separate division. It is likely to give cash flows after tax. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டையா கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப்டர் டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவா இல்லை வந்து ஃபைனல் கேஷ் ஃப்ளோ, அதாவது கேஷ் ஃப்ளோ ஃபார் எக்விட்டியா, எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல தான் நான் அப்ளை சொன்னேன்ல, கீழே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்தால் இருக்க டேர்ம் ரொம்ப முக்கியம். இதே இந்த இடத்துல வந்து எக்விட்டியோட மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்றது எக்விட்டிக்காக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம்ல இதுவும் யூஸ் ஆகாது, ஏன்னா அவங்க வந்து ஜென்ரலா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் வைப்பாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோ, மொட்டையா கேஷ் ஃப்ளோ கொடுத்து கீழே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கால்குலேட் பண்ணணும். இங்கேயும் நம்ம அதுதான் கால்குலேட் பண்ணுவோம் பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, the division would be demerged and disposed of for 2 lakhs. அப்போ 6 வருஷம் கழிச்சு நான் அது வித்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள் கொடுத்துட்டாங்க, இதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். இது கீழே கூட நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பிரைஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் 5 lakh வருது, 6 வருஷத்துக்கு வருது. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 16%. இந்த இடத்துல கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிடாத, பிகாஸ் இங்கே கேஷ் ஃப்ளோ வந்து பெர்பச்சுவல் கிடையாது, 6 வருஷத்துக்கு தான் வருது. அப்போ நீ வந்து இயர் பை இயர் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியடுக்கு நம்ம பண்ணுவோம்ல, இயர் பை இயர் மல்டிப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். பட் இங்கே என்னன்னா அந்த 6 வருஷத்துல கேஷ் ஃப்ளோ சிமிலர் அப்படிங்கிறனால ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் எடுத்து நம்ம இங்க ஒரு வேல்யூ எடுத்துட்டோம். அடுத்து இங்க சினர்ஜி அதெல்லாம் எதுவும் கொடுக்கல, டெட்டார்ஸ் ரியலைஸ் பண்றோம், பேங்க் பேலன்ஸ் எடுப்போம், 6 வருஷம் கழிச்சு அந்த டிவிஷனை சேல் பண்ணுவோம், அப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் இஃப் எனி. ஸோ அப்போ கேஷ் பேலன்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் செப்பரேட் டிவிஷன், அது 6 வருஷம் கழிச்சு விற்போம்ல, அப்போ
2 lakh into பாயிண்ட், இது வந்து நீயே உட்காந்து போட்டது, அதை போடாத, இங்கேயே கொடுத்துருக்கானுங்க 6 year 0.410 அப்படின்னு போட்டால் உனக்கு கரெக்டாக 82,000 வரும். அடுத்து ரியலைசேஷன் ஆஃப் டிட்டார்ஸ் அண்ட் இன்வென்ட்ரிஸ் ஒரு 2 lakh, செட்டில்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் அதர் தான் டிபென்ச்சர்ஸ் ஒரு 5 lakh. அப்போ ஆஸ் அ ஃபர்ம் நீ கேல்குலேட் அங்கே கொடுத்துருந்தது கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருந்தாங்க, கீழே வந்து WACC கொடுத்துருந்தாங்க. அப்போ நீ கேல்குலேட் பண்ணுறது ஃபர்முங்கிறது அங்கேயே உனக்கு வந்து இம்ப்ளைடாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நான் சொன்னேன். இப்போ அதுலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்க, 13% டிபென்ச்சர் இஷ்யூட் ஃபார் ப்ரீவியஸ் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அட் த சேம் வேல்யூ. ஸோ அங்கே எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்போ 1374 இஸ் த ப்ரைஸ் டு பி பெய்ட் ஃபார் எக்விட்டி. அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட 70,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. ஃபார் எவ்ரி 2 shares held, give me 1 share of Tiger Limited at the price of rupees 15. அப்போ 5,25,000. Since MPP for equity is greater than the price demanded, the acquisition is feasible. ஏன்னா நம்ம வேல்யூ பண்ணி அவன் கம்பெனிக்கு 13,74,000 கொடுக்கலாம்னு நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். அவன் கேட்கறதே ஜஸ்ட் எனக்கு 5 லட்சம் கொடுத்தா போதுங்க அப்படின்னு கேட்டதுனால it is feasible for us. Question number 22. Equity shares of XYZ Limited, ஓகேவா, are currently being traded at rupees 24 per share in the market. XYZ லிமிடெடுக்கு வந்து ஒரு 10 lakh shares அவுட்ஸ்டாண்டிங் எக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 40%. 10 lakhsல 40% ப்ரொமோட்டர் ஹோல்டிங். PQR லிமிடெட் வந்து XYZ லிமிடெட் அக்வயர் பண்ற ட்ரை பண்றான் பிகாஸ் ஆஃப் லைக்லி சினர்ஜிஸ். எஸ்டிமேட்டட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் சினர்ஜி கொடுத்துட்டான், அவனே கொடுத்துட்டான். ஓகேவா. அடுத்து PQR feels that management of XYZ Limited has been overpaid. With better motivation, lower salaries and fewer perks, it will lead to savings of 4 lakh per annum. But இன்னொன்று கொடுத்துட்டான், டாப் மேனேஜ்மெண்ட் வித் தேர் ஃபேமிலிஸ் ஆர் ப்ரொமோட்டர்ஸ்ட்டான். எப்படி சொல்றதுன்னா, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி அதிகமான சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ப்ரொமோட்டர்ஸ் தான் டாப் மேனேஜ்மெண்ட். ஆமா, புரிஞ்சுதா? அப்போ ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 40% ஷேரும் இருக்கு, இந்த சேலரிஸும் போயிட்டு இருக்கு. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் சேவிங்ஸ் would add 30 lakhs in value to the acquisition. ஸோ எப்படி சொல்றாங்கன்னா, இங்க 4 lakh per annum மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்க கொடுக்கல, பட் வந்து 30, அதோட பிரசன்ட் வேல்யூ வந்து 30 lakhs அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், PQR வந்து அக்வயரர், XYZ அக்வயரி. அப்போ அக்வயரோட நம்ம மார்க்கெட் EPS கொடுத்துருக்காங்க, அக்வயரருக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட MPS கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் பிரைஸ் per equity share which PQR Limited can offer to pay for XYZ Limited? இந்த பாயிண்ட், இந்த சப் பாயிண்ட் வந்து சேம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸே தான். மேக்ஸிமம் பிரைஸ் டு பி பெய்ட் ஃபார், எங்க எக்விட்டி மட்டும் போட்டா போதும், ஏன்னா பர் எக்விட்டி ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து மினிமம் பிரைஸ் பர் எக்விட்டி ஷேர். ஓகேவா, மினிமம் பிரைஸ் பர் எக்விட்டி ஷேர் at which the management of XYZ Limited will be willing to offer their controlling interest. இங்க மேக்ஸிமமா PQR வந்து எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு எக்விட்டி ஷேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல இப்போ இந்த டாப் மேனேஜ்மெண்ட் 40% வச்சிருக்காங்களா, இந்த 40% அவங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம கிட்ட கேட்கறானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, மேக்ஸிமம் அதான் MPP கால்குலேட் பண்ணணும் per equity share. ஸோ இந்த கொஸ்டின்ல we have not been given with cash flows. எங்கேயுமே கேஷ் ஃப்ளோஸ்னே சொல்லல. நம்ம அந்த டேபிள் ஃபார்மேட் டேபிள்ல பார்த்தோம்னா ஒன்னு கேஷ் ஃப்ளோஸ்ன்னு போட்டிருந்தானுங்க, இன்னொன்னு வந்து என்ன போட்டிருந்தானுங்க, நமக்கு டிவிடெண்ட்னு போட்டிருந்தாங்க. ஒன்னு அதை வச்சு கால்குலேட் பண்ணு, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இல்லைனா டிவிடெண்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணு அப்படின்னாங்க. இங்க ரெண்டுமே நம்ம கிட்ட இல்ல. ஆனா நம்ம என்ன கொடுத்துட்டாங்கன்னா 24ன்னு கொடுத்துட்டாங்க. எங்கடா ட்ரேடட் அட் ₹24 per share இந்த மார்க்கெட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, கார்டன்ஸ் ஃபார்முலா தானே. அன்லெஸ் அதர்வைஸ் வேற எந்த மெத்தடும் இல்லாத பட்சத்துல நம்ம கார்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிப்பாங்க, அஸ்யூம் பண்ண முடியும். இப்போ கார்டன்ஸ் ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா FCFE ஆர் D1. ஸோ இன்டைரக்ட் நமக்கு வந்து அவங்க வந்து இன்டைரக்டா இந்த ஒரு டீடைல் கொடுத்துட்டாங்க. சிமிலர் டு கொஸ்டின் நம்பர் 16ல 13% டிபென்ச்சர் 3,30,000 அப்படின்னு இருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல என்ன யோசிச்சோம், இதுக்கெல்லாம் பாரு இன்ட்ரெஸ்டே கன்சிடர் பண்ணல அப்படி இப்படின்னு. பட் அந்த 3,30,000 வேல்யூ இன் 13% கூப்பன் பேமெண்ட்ஸ் ஃபார் n நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரிடம்ஷன் வேல்யூ அட் nth இயர், அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அந்த 3,30,000 டிசைட் பண்ணிருக்காங்க. இன் a fair market, present value of future dividends is the market price. புரியுதா? இஸ் த மார்க்கெட் பிரைஸ். ஸோ அப்போ இங்கே டிவிடெண்டும் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து டிவிடெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே மார்க்கெட் பிரைஸ் வச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் MPP per equity share. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு கண்டிப்பா நான் சொல்லிட்டேன், மினிமம் வந்து அவன் மார்க்கெட் பிரைஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து முட்டாளில் இல்லை, சும்மா மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கிறதுக்கே ஒரு கம்பெனிக்கு விற்கிறதுக்கு அவன் வந்து யோசிப்பான், நம்ம இந்த கம்பெனியை அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவனுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், அந்த பெனிஃபிட்டுக்காகவும் நம்மளை காம்பன்சேட் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ அந்த பெனிஃபிட்ல தான் இந்த சினர்ஜிஸோட பிரசன்ட் வேல்யூ. என்ன சொல்லிட்டானா, MPS வந்து 24, அவங்க கிட்ட 10 lakh ஷேர்ஸ் இருக்கு. கண்டிப்பா அவனுக்கு 20, அதாவது இன்டூ பண்ணோம்னா 2,40 lakhs கண்டிப்பா பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா, அது கூட நமக்கு என்ன, இது மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் பர் எக்விட்டி ஷேர் ஃப்ரம் த பாயிண்ட், ஃப்ரம் அக்வயரர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா,
அப்போ அக்வைரருக்கு என்ன கிடைக்கும், சினர்ஜி கிடைக்கும். அது ஒரு 80 lakhs மேலே கொடுத்துட்டான். அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 30 lakhs வரைக்கும், அதாவது இவன் அக்வயர் பண்ணிட்டான்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்பளத்தை குறைச்சிருவான். அந்த சம்பள குறைப்புனால என்ன கிடைக்குன்னா 30 lakhs ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோ அவாய்ட் ஆகுது, விச் இஸ் சிமிலர் டு கேஷ் இன்ஃப்ளோ. அதான் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட் சேவிங். ஸோ மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் பர் எக்விட்டி ஷேர் கேட்டனால நம்ம இங்கே நம்பர் ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். 35 கொடுக்கலாம். ஆஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு 3,50 lakhs கொடுக்கலாம். இந்த இடத்துல நோட் பண்ணினா நம்ம அந்த 4 lakhன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அது இங்கே எடுக்கவே இல்லை. ஸோ அதனால நீ வந்து அது தப்புன்னு நினைச்சுக்காத. நம்ம அந்த 4 lakh எடுக்கல, அங்கே கொடுத்துருக்கிறது பர் ஆனம் காஸ்ட் சேவிங்ஸ். ஆனா அது கீழே இன்னொரு லைன் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் காஸ்ட் சேவிங்ஸ் அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்க per annum மட்டும் எடுத்தீங்கன்னா தப்பாயிரும். ஸோ அதனால தான் we have not omitted to take 4 lakh per annum of cost saving. Instead we have taken the present value of future savings. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் பிரைஸ் per equity share which PQR Limited can offer to pay XYZ Limited is ₹35 per equity share of XYZ Limited. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேரை விட்டு கொடுக்கணும்னா மினிமம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சோம்னா அவங்க கிட்ட வந்து ஒரு 40% ஷேர்ஸ் which amounts to 10 lakh into 40% 4 lakh ஷேர்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த மார்க்கெட் பிரைஸ் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். கரெக்டா, நான் இன்னைக்கு மார்க்கெட்ல தான் 24 கிடைக்கும், அப்ப நீ எனக்கு மினிமம் அந்த ஃபர்ஸ்ட் 24 கொடுத்துடணும். பட் நான் தான் அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஆகிய நாங்க தான் மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எங்களுக்கு அது மூலியமா சேலரி வருது. நாங்க இப்போ உங்ககிட்ட அந்த ஷேரை கொடுக்கறனாலையும் நீ அக்வைர் பண்றனாலையும் எங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்ல பொசிஷன் இருக்காது. ஸோ எங்களோட சேலரி வில் கெட் forgone. ஸோ வி நீட் காம்பன்சேஷன் ஃபார் தட் ஆல்சோ அப்படின்னு கேட்பானுங்களா, அதுதான் போட்டிருக்கோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் தான் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்விசிஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் they will have to forgo the excess compensation. அப்போ மார்க்கெட் பிரைஸ் 24, அவங்க கிட்ட 4 lakh ஷேர்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ எனக்கு கண்டிப்பா பே பண்ணிரு. அடுத்து என்ன கேட்கறான்னா, காம்பன்சேஷன் வந்து நான் ஒரு 30 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷனை ஃபார்கோ பண்ணணும். ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் எனக்கு பர் ஷேரோட அதாவது ஃபார்கோன் காம்பன்சேஷன் கிடைச்சிரும். நீ எனக்கு அதை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டா நான் விட்டு கொடுத்துருவேன். ஸோ மினிமம் வந்து 31.5 வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்து வேற ஏதாச்சும் நெகோசியேஷன் பண்ணி ஆனாலும் உண்டு. பட் மினிமம் பிரைஸ் ஃபார் ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து 31.5. இதுவே மினிமம் பிரைஸ் ஃபார் நான் ப்ரொமோட்டர் ஸ்டேக் அப்படின்னு கேட்டா, நான் ப்ரொமோட்டர் ஸ்டேக்னா ஒன்றும் கிடையாது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் தான். ஸோ அவங்க இன்னைக்கு கொண்டு போய் மார்க்கெட்ல தான் அவங்களுக்கு 24 கிடைக்கும். நம்ம அந்த 24 கொடுத்தா அந்த ஷேர் நம்ம கிட்ட கொடுத்துருவோம். கரெக்டா? ஸோ அதுதான் இட் வுட் பி 24 அப்படிங்கிறோம். Question number 23. So INC deals in computer and IT hardware and peripherals. So the expected revenue for next 8 years. So இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரெவென்யூ கொடுத்துட்டாங்க. அவங்களே கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான் ரெவென்யூஸ். அவங்களே அது கொடுத்துட்டாங்க. சம்மரைஸ்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஸ் ஆன் 31st March 2012 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்விட்டி ஸ்டாக் இருக்கு, பாண்ட் இருக்கு, 12% பாண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் அ டெப்ட். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் இருக்கு, கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஆர் 40% ஆஃப் சேல்ஸ் ரெவன்யூ. ஸோ இங்கே ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபிக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துட்டாங்க. ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ்க்கு 1.6, நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீரியடுக்கு 2. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன் கேம்பெயின் ஷால் பி லான்ச்டு. அதுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொடுத்த மாதிரியே தான் ஃபிக்ஸ்ட் அதாவது கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு 50% டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் WDV மெத்தட். ஸோ பெட்டர் இந்த மாதிரி பெரிய லென்த்தான சம். ஸோ இங்கே 8 இயர்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சஜஸ்ட் பண்ணுறதுனா செப்பரேட்டாக ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுக்கிறது நல்லது. கம்பெனி ஹேஸ் பிளான்ட் அடிஷ்னல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நல்லா நோட் பண்ணிக்கோ, இந்த பிகினிங் ஆஃப் ஈச் இயர். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா பிகினிங்லேயே வந்து அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் அந்த கரண்ட் இயரில் டெப்ரிசியேஷன் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங்ஸும் இது இம்பாக்ட் பண்ணும். ஸோ அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிறதே அடிஷ்னல் கேபெக்ஸ், அதாவது இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இதோட டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து தெரியும். பிளான்ட் அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே கொடுத்துருக்கிறதே அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் வந்து கீழே இருக்க பாயிண்ட்ல தெரியும். ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ கொடுத்துருக்கிறதே அடிஷனல். இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் டு பி எஸ்டிமேட்டட் ஆஃப் 20% ஆஃப் ரெவன்யூ. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 to 8 இயர்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 20% ஆஃப் தட் ரெவன்யூ வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேக்ஸ் ரேட் இஸ் 30%. காஸ்ட் ஆஃப் எக்விட்டி இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 16%. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற 2-3 சம்மில் பார்த்த மாதிரி ஸோ காஸ்ட் ஆஃப் எக்விட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற கேஷ் ஃப்ளோ வந்து FCFEயாக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கீழேயே இங்கே கான்ட்ராடிக்டாக இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆஃப் த ஃபர்ம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அட் 5% per annum. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபர்முக்கு வந்து க்ரோத் ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன மீன் பண்ண, மேலே இருக்க டேட்டா எல்லாம் வந்து டேட்டாவை வச்சு நீ FCFF கண்டுபிடிக்கலாம், FCFE கண்டுபிடிக்கலாம். ப்ரொவைடட் இந்த லைன் கொடுக்காம இருந்தால் கொடுத்துருக்கிறது காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. ஸோ நீ FCFE கால்குலேட் பண்ணுறது மோர் சூட்டபுளாக இருக்கும். பட் சின்ஸ் இங்கே வந்து இந்த மாதிரி
ஃபேம்ங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வந்துட்டனால நீ எஃப்சி எஃப்எஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். கண்டுபிடிச்சி வேல்யூ ஆஃப் ஃபேம் கண்டுபிடிச்சி அதில் டெப்ட்டை மைனஸ் பண்ணி எக்விட்டி கண்டுபிடிக்கிறதா பெர்ஃபெக்டான விஷயமா இருக்கும். In this case, we have been given perpetual growth rate for FCFF. So it is advisable to take for the purpose of valuation. So அதனால அதை வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கிறோம். Data regarding net borrowings taken or repaid not given. Hence it is advisable to take FCFF. ஓகேவா? ஸோ FCFF கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு WACC வேணும். நம்மக்கிட்ட KE இருக்கு, டோட்டல் எக்விட்டி இருக்கு, டோட்டல் டெப்ட் நல்லா மேலே பார்த்தீங்கன்னா 12% பாண்ட்ஸ்னு போட்டு ஒரு 8 lakhs 8 million சம்திங் 8னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. சப்போ KD அப்படின்னா ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட் கரெக்டாக. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து 12%. அப்போ ஆஃப்டர் டேக்ஸ் போட்டோம்னா நமக்கு கடைசியில் 8.4% வருது. இதை சால்வ் பண்ணி நம்ம வந்து WACC வந்து கால்குலேட் பண்ணிடலாம் 12.96%. நம்ம இப்போ வந்து கால்குலேஷன் ஆஃப் FCFF தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FCFF கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் FCFF என்ன, சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் தான் அப்படி தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 8th year வரைக்கும் எழுதிட்டு, அடுத்து வேரியபிள் காஸ்ட் அட் 40%, அது பிரச்சனை இல்லை. ஸோ கேஷ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஸோ அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு ஒரு மாதிரி, செகண்ட் 4 வருஷத்துக்கு ஒரு மாதிரி, அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸும் இயர் வைஸ் அவங்களே பிரேக்கப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சிடும். அடுத்து அதுலேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷனுக்கு நமக்கு WDV மெத்தட் சொல்லியிருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ வாட் வி ஹவ் டன் வாஸ் we have prepared a separate working note for depreciation. ஸோ டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங் நோட் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இயர் எழுதிட்டோம். ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறத 17 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ கேபெக்ஸ் டீடைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேபெக்ஸ் இஸ் இன்கர்ட் அட் த பிகினிங் ஆஃப் இயர். ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்டட் ஓப்பனிங் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதில் தான் 15% டெப்ரிசியேஷன் போடுவோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு WDV. அதுதான் இங்கே வரும். அதாவது ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் வந்து கரண்ட் இயர் ஓப்பனிங்காக வரும். அது கூட கேபெக்ஸ் ஆட் பண்ணி அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கண்டுபிடிச்சு அதுக்கு டெப்ரிசியேஷன் போட்டு நமக்கு 8 years இதே மாதிரி பண்ணோம்னா நமக்கு டெப்ரிசியேஷனோட டோட்டல் வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூஸை நம்ம இங்கே ஃபிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ண மறந்துடக்கூடாது. பிகாஸ் நம்ம அந்த $8 million வந்து 12% பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரே மாதிரி யூனிக்காக தான் இருக்கும், அதாவது சிமிலராக தான் இருக்கும். அதெல்லாம் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் லாஸ் வருது, மிச்சம் இருக்க இயர்லாம் நமக்கு ப்ராஃபிட் தான் வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ICA அசம்ஷன் என்னன்னா வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணுறது ஒரு SFM பேப்பர், நாட் அ டாக்ஸ் பேப்பர். ஸோ செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டெல்லாம் நம்ம இங்கே இக்னோர் பண்ணிட்டு இங்கே பண்ணியிருப்போம். ஸோ கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் ஆர் இக்னோர். அதை கன்சிடர் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் டேக்ஸ் சேவிங்ஸ் வந்திருக்காது. இந்த இடத்துல டேக்ஸ் சேவிங்ஸ் வந்திருக்காது. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம், ஆல்டர்னேட்டிவ் 1 அப்படின்னு சொல்லலாம். லாஸ் வருது, அதுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் வருது, அதுக்கப்புறம் நமக்கு லாஸ் ஆஃப்டர் டேக்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டு அதிலிருந்து நம்ம கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட், ஸோ இந்த மெத்தட் நம்ம மேலே போட்டிருக்கிறதா ICAவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு EBIT லாஸ் வந்துருந்துச்சுன்னா நமக்கு இங்கே டேக்ஸ் எதுவுமே வராது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ தேர்ட் இயரில் ப்ராஃபிட் வந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ப்ராஃபிட் அதான் இங்கே எழுதியிருக்கோம் 0.89 0.41 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து நெட்டாக அந்த வேல்யூஸ்லாம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு 30% நம்ம போடுறோங்கிற பட்சத்தில் இப்போ இங்கே வந்து லாஸை செட் ஆஃப் பண்ணி அதுக்கு தான் டேக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் ஒரே டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கும், கேஷ் ஃப்ளோஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் வந்து மேலே பண்ணியிருக்கிறதா ICA ஃபாலோ பண்ண மெத்தட். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் போட்டோம்னா இங்கே வந்து லாஸ் நமக்கு கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ அதே மாதிரி டேக்ஸை மைனஸ் பண்ண வேல்யூஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணிட்டு டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷன் அப்படியே ஆட் பேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம FCFF ஃபார்முலாவில் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - T தான் போடுவோம். பிகாஸ் டேக்ஸ் சேவிங்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிவ்ஸ் அஸ் டேக்ஸ் சேவிங்ஸ். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - T நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இங்கே சின்ஸ் இது வந்து 0.96 வந்து சிமிலராக ஐடென்டிக்கலாக எல்லா வருஷம் அதே தான் வருது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - T அதே மாதிரி தான் வரும். ஸோ 0.67 ஃபார் ஆல் த இயர்ஸ். நம்ம அதையும் போட்டதுக்கப்புறம் நமக்கு 2 வேல்யூஸ் வேணும், இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அதாவது இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஸ்பெண்டிங், அடுத்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். ஓகேவா? அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். இதுவே டிக்ரீஸ்னா நம்ம அதை ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுப்போம். இப்போ நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து நமக்கு அங்கேயே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னன்னா 0.05 0.82 2.5 3.5 1.5 1 அப்படின்னு. பட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் மட்டும் சொல்லிட்டாங்க. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இயர் 1ல வந்து நீங்கள் 20% ஆஃப் த ரெவன்யூ, அதாவது ரெவன்யூ இன்ட்டு 20%. இயர் 1ல எனக்கு $8 million ரெவன்யூனா அதில் 20% ஆக 1.6 million வந்து நான் ஒர்க்கிங் கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் சேஞ்சஸ் இன் அதாவது கொடுத்துருக்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல், சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் மைனஸ் கரண்ட் இயர், ஓப்பனிங் அதாவது கரண்ட் இயர் மைனஸ் ஓப்பனிங். ஸோ கரண்ட் இயர் இங்கே என்னன்னா 1.6, நம்ம கிட்ட ஓப்பனிங் வந்து 3 இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆல்ரெடி 3 இருக்கு, பட் இங்கே தேவையே 1.6 தான். ஸோ நம்ம இங்கே என்ன அஷ்யூம் பண்ணியிருக்குன்னா அந்த 1.4 ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் இது வந்து நம்ம சாரோட ஒர்க்கிங்ஸ். ஸோ ICA வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ICA இங்கே என்ன சொல்கிறோன்னா, நம்ம கிட்ட அதாவது
$3 million இருக்கு, பட் நமக்கு தேவையே $1.6 million தான். ஸோ அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் கொண்டு போய் பிளாக் பண்ணி வைக்காம அதை வந்து ஃபர்தர் யூஸுக்காக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற அசம்ஷனில் வந்து இங்கே போட்டிருக்கோம். வேற ஐசிஐ என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ த ஒர்க்கிங்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 years ஆர் டிஃப்ரெண்ட் when compared to ஐசிஐ. நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா, எக்ஸஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இன் இயர் 1 இஸ் ரிலீஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப். பட் ஐசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இப்போ 1.4 இங்கே எக்ஸஸாக இருக்கா, ஸோ இங்கே இருக்க எக்ஸஸை வச்சு நம்ம மேலே வந்து இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஸ்பெண்டிங், இந்த அதாவது இயர் 1ல வந்து நமக்கு $0.5 million வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஐசிஐ என்ன அசம்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே 1.4 இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி இந்த 0.5 வந்து ஃபைனான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா, இந்த 1.4 வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணாமல் மொத்தமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வேற எந்த யூஸும் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரியா, அதுதான் அவர் ஐசிஐ அசியூம் தட் சர்ப்ளஸ் 1.4 வில் பி யூஸ்டு ஃபார் ஃபண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு 1.4 வந்துருக்கு. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 0.5. அப்போ 1.4ல 0.5 இதுக்கு யூஸ் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் எக்ஸஸை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி, அந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளேயே அந்த 0.9 இருக்கிற மாதிரி. அண்ட் அதான் இட் வில் நாட் பி ரிலீஸ் இன் த ஃபர்ஸ்ட் இயர். நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா, இந்த என்டையர் 1.5ம் 1.4ம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். பட் ஐசிஐயோட அசம்ஷன் அது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, 0.5 இங்கே யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 0.9 இங்கே இருக்கா, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இயர் 2ல நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்கர் பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் நீடு வரும். ஸோ அப்போ இதுவே ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ள தான் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, 1.4 எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணி 0.5 இது பண்ணிடுறேன், ரிமைனிங் 0.9 நான் ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இயர் 2ல எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து 0.4. ஸோ இந்த 0.9ல இருந்து அதாவது 0.4 நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன், நான் செப்பரேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட 0.9 இருக்கு, எனக்கு இப்போ ரெக்வயர்மெண்ட்டே 0.4. அடுத்து எனக்கு இந்த வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் எவ்வளோ பண்ணுறேன், 0.8 பண்ணுறேன். சரியா, அப்போ என்கிட்ட 0.9 ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்ட்ரா இருக்கு, கரண்ட் இயர்ல எனக்கு 0.4 தேவைப்படுது, நான் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு ரிமைனிங் எக்ஸஸ் எனக்கு வந்து 0.5 இருக்கும். கரண்ட் இயர்ல என்னோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ரெக்வயர்மெண்ட் 0.8. ஸோ என்கிட்ட இங்கே ஒரு 0.5 இருக்குன்னா நான் என்ன பண்றேன்னா, இதை வந்து இந்த 0.5 நான் இந்த 0.8க்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு உள்ள இருக்க ஃபண்டே நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு எக்ஸஸா இன்னும் அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா தேவைப்படுறது 0.3. ஸோ இதை தான் ஐசிஐ பண்ணியிருக்காங்க. இது நம்ம பிரிண்டட் சொல்யூஷன்ல இருக்கு, நான் மேலேயும் ஐசிஐன்னு ஒரு சின்னதாக போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இது பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி சொல்றேன்னா, நம்ம அசம்ஷன்ல போனோம்னா, ஸோ அவர் அசம்ஷன் என்னன்னா, இங்க இருக்கு, அதாவது கொஸ்டின்லேயே நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதாவது இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிக்கும். நம்ம இங்க என்ன அசியூம் பண்றோம்னா, ரிலீஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூல வச்சிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா மைனஸ் பண்ணணும், நம்ம இங்க வந்து டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது ரிலீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஆப்போசிட் எஃபெக்ட் தானே கொடுக்கணும். அதனால தான் இங்க 1.4 வந்து மைனஸ்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க 0.8, 0.6 நம்ம ரிலீஸ் பண்றனால வந்து பாசிட்டிவா வச்சிருக்கோம். பட் ஐசிஐ என்ன பண்றாங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க கிட்ட ஆல்ரெடி 1.4 எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட, அதாவது அந்த கம்பெனி கிட்டே ஐஎன்சின்னு இருந்தாங்க பாத்தியா, அந்த ஐஎன்சி கிட்டே 1.4 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் அவனுக்கு 0.5 ரெக்வயர்மெண்ட்னா, அந்த 1.4ல இருந்து இந்த 0.5 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானா, அப்ப அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே இல்ல, 0 அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த 1.4லாம் காட்டாம எந்த ரிலீஸ் என்கிட்ட ஆல்ரெடி 1.4 இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் ரிலீஸும் பண்ணல, நான் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணல, ஸோ எனக்கு இன்க்ரீஸும் கிடையாது, ரிலீஸும் கிடையாது, ஸோ இது 0 அப்படின்ட்டாங்க. இந்த 0.03 எப்படி வந்துச்சுன்னா, அது இப்படித்தான். என்னன்னா இங்கே 0ன்னு போட்டிருக்காங்க. ஏன் இங்க 0ன்னு போட்டிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் செகண்ட் இயர்ல ஏன் 0ன்னு போட்டிருக்காங்கன்னா, செகண்ட் இயரோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் 0.4 கரெக்டா. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 1.4 இருந்துச்சு, அதுல 0.5 இங்க யூஸ் பண்ணிட்டோம், ரிமைனிங் 0.9 இருக்கு. ஸோ இதை தான் நம்ம செகண்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றோம். ஸோ செகண்ட் இயர்ல என்ன ரெக்வயர்மெண்ட்னா 0.4 தான் ரெக்வயர்மெண்ட். அப்போ என்கிட்ட ஆல்ரெடி 0.9 இருக்கு, அப்போ 0.4 தான் தேவைப்படுது. அப்போ எனக்கு நான் இன்க்ரீஸும் கிடையாது, ரிலீஸும் கிடையாது, என்கிட்ட ஆல்ரெடி 0.9 இருக்கு, அதில் 0.4 நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அப்போ எனக்கு இன்னும், ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்க 0 எது இம்ப்ளை பண்ணுதுன்னா, நீதர் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நார் எனி ரிலீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்புறம் ஏன் இங்க 0.3 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செகண்ட் இயர்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்வயர்மெண்ட் 0.8. ஸோ நம்ம இங்க செகண்ட் இயர்ல நமக்கு ஓப்பனிங்கா 0.0 அதாவது 0.9 வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸஸா இருக்கு. ஸோ கரண்ட் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட் 0.4. அப்போ 0.4 மைனஸ் 0.9 எனக்கு பேலன்ஸ் வந்து 0.5 இருக்கும். நான் அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், கரண்ட் இயர் கேபெக்ஸை மீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இப்போ 0.5 என்கிட்டே தான் இருக்கு, நான் வெளியே ஃபண்டிங்கே போகல. அப்போ அடிஷனல் நான் என்ன பண்றேன்னா 0.3 மட்டும் ஃபண்டிங் பண்றேன். ஸோ அதுதான் என்னோட இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வர்றோம். ஸோ அதனால தான் இங்க 0.3 போட்டிருக்கு. ஸோ நம்ம அசம்ஷன் என்னன்னா, எச்சா இருக்கா ரிலீஸ் பண்ணிடு. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்டை கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே அப்படியே எழுதிருங்க, நோ சேஞ்ச். அடுத்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் என்ன பண்றோம்னா, எக்ஸஸா இருந்தா ரிலீஸ் பண்ணிடுவோம், கம்மியா இருந்தா அது இது பண்ணுவோம். பட் ஐசிஐ என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட கரண்ட் அசெட் இருக்கு, கரண்ட் அசெட்ல இருக்கிற நான் ஃபிக்ஸ்ட் அசெட்ல மாத்துறேன். ஸோ அங்க ஒரு புக் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. ஸோ இந்த இடத்துல இங்க பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இங்க 1.6 தான் இருக்கணும், பட் என்கிட்ட 3 இருக்கு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த 3ல இருந்து
ஒரு எத்தனை ஃபர்ஸ்ட் இயருக்கானது 0.5 கரெக்டா 0.5 நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே புக்குக்குள்ள தானே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்புறம் எப்படி நான் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், இன்க்ரீஸ் இன் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் காட்டுவேன். ஸோ அதனால நான் எதுவுமே காட்டல. நான் இங்கே ஜஸ்ட் புக் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணனால எனக்கு there is neither increase in fixed assets. Fixed assets increase ஆயிருக்கு, பட் அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. எனக்கு இங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஸோ எனக்கு அது ஜீரோ. அதே மாதிரி நான் கரண்ட் அசெட் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, நான் எதையும் நான் ரிலீஸும் பண்ணல. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் நான் இன்க்ரீஸே பண்ணல. ஸோ அதுவும் எனக்கு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா, ஸோ நம்ம அசம்ஷன் படி போட்டால் இப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் FCFF ரெண்டு மைனஸ் பண்ணால் கிடைச்சோம். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணால் நமக்கு அதுக்கு இங்கே எழுதி வச்சிருப்பேன் அடுத்த பேஜில் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் FCFF கிடைச்சோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியட். ஸோ அதுக்கு வந்து டோட்டல் பண்ணி பார்த்தா 18.66. அப்போ 8th இயரோட எண்டில் டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா இங்கே 6.54. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா 6.54 எப்படி போட்டேன், நம்ம இங்கே இருக்கிறது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் FCFF கரெக்டாக, நமக்கு இங்கே இருக்கிறது தான் FCFF 6.54, இங்க இருக்கிறதா நமக்கு FCFF. ஸோ FCFF இன்டூ growth rate போட்டோம்னா இது FCFF 8, ஸோ இது FCFF 8, அது கூட growth rate மல்டிப்ளை பண்ணால் நமக்கு FCFF 9 கிடைச்சிரும். KE மைனஸ் G இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் போட்டால் நமக்கு டெர்மினல் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கிடைச்சிரும். வேல்யூ ஆஃப் டெப்ட் மைனஸ் பண்ணால் வேல்யூ ஆஃப் எக்விட்டி, நமக்கு டோட்டல் சம் முடிஞ்சது. ஒரு ஜெனரல் பாயிண்ட் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் இன் கேஸ் ஆஃப் மர்ஜர் வில் பி டன் பேஸ்ட் ஆன் தி required rate of return by the acquiring company. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் யார் பண்ணி பார்ப்பாங்க, இப்போ ஒரு அக்வயரிங் கம்பெனி தான் பண்ணி பார்ப்பாங்க. அக்வயரி கம்பெனி வந்து ஒரு ஒர்த்தான கம்பெனி. நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தா மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் to be paid for the acquiring company or to be paid for the acquisition, because acquiring company தான் evaluate பண்ணி பார்ப்பான் இந்த கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ அவன் தான் அங்கே டிஸ்கவுண்ட் பண்றான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு இப்போ நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல பார்க்கும்போது அந்த டிவிடெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது, அதை எதுல டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கணும்னா ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பை தட் இன்வெஸ்டர். நான் கொண்டு போய் பேங்க்ல டிஸ்கவுண்ட் ரேட் என்னவா இருக்குன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இன்வெஸ்டருக்கு எது ரெக்வயர், நான் இங்க போய் ஃபண்டை போடாம நான் வெளியே போய் ஃபண்டு போட்டேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ நான் அதை தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ நான் அதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அக்வயரிங் கம்பெனி தான் இங்கே டெசிஷன் எடுக்கிறான், அக்வயரி இங்கே டெசிஷன் எடுக்கல. ஸோ அப்போ அக்வயரிங் கம்பெனி இப்போ கம்பெனி இருந்தாங்க, கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் அங்கே கிடைக்குமா, ஸோ அந்த கிடைக்கிற அமௌண்ட்டை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு ட்ரூ வேல்யூ கிடைக்கும். பட் இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இப்போ எக்ஸாம்பிள் அக்விசிஷன் நடந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன காஸ்ட் ஆஃப் எக்விட்டின்னு இருக்கும், இல்லைன்னா டோட்டலா எடுத்து பார்த்தோம்னா WACC ஆஃப் தி அக்வயரிங் கம்பெனி அதாவது ஜென்ரலா இருக்கும். பட் ஆஃப்டர் மெர்ஜர் என்ன ஆகும்னா, இப்போ அக்வயரி கம்பெனி இருக்கான் பாத்தியா, டார்கெட் இருக்கான் பாத்தியா, அவனுக்கு நிறைய டெப்ட் இருக்கு. ஸோ டெப்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் வந்து போஸ்ட் மெர்ஜர் என்டிட்டில கம்பைன் ஆயிடும். ஸோ அப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து டெப்டே இல்லாத ஒரு எப்படி சொல்றது ஒரு கம்பெனி, அக்வயரர் வந்து டெப்டே இல்லாத ஒரு கம்பெனி. ஸோ நீ வந்து இன்டர்லேயே படிச்சிருப்ப, வென் காஸ்ட் அதாவது டெப்ட் அதிகமாக எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன் குறையும். ஏன்னா எக்ஸாம்பிள் 100 ரூபாய் வருது, நம்ம வந்து 8% டெப்ட் ஒரே ஒரு 10 lakh டிபென்ச்சர்ஸ் இருக்கு, அதுக்கு 8% டெப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு 8 ரூபா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றோம், அதுக்கு ஒரு 8 ரூபாய் கொடுத்தா போதும், இருக்கு மிச்சம் இருக்க 4 ரூபாய் வந்து எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கலாம். பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி இன்னொரு டிபென்ச்சர் இஷ்யூ போறாங்க, அதுக்கு ஒரு 8% அப்படிங்கிற பட்சத்தில் அங்க எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்னே கிடையாது. ஸோ டெப்ட் அதிகமாக எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன் குறையும். அதே மாதிரி நீ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதாவது WACC எடுத்து பார்த்தாலும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ மேபி வந்து உனக்கு ஃபுல்லா எக்விட்டி ஃபண்டட் அப்படிங்கிற பட்சத்துல KE must equal WACC. ஸோ WACC அங்கே 12% இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ உனக்கு புதுசா டெப்ட் வந்துருச்சுன்னா உன்னோட எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன் குறையும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு இது வந்து நீ இன்டர்ல படிச்சிருப்ப, பட் கான்செப்ட்ஸ் வந்துருச்சு. பட் இதுதான் வந்து கோர் என்னன்னா, டெப்ட் அதிகமாச்சுன்னா எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன் குறையும். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, போஸ்ட் மர்ஜர் என்டிட்டில என்ன ஆகுனா, ஆஃப்டர் மர்ஜர் டெப்ட்ஸ் ஆஃப் தி அக்வயரி வில் ஆல்சோ பி மெர்ஜ்டு வித் அக்வயர், thereby changing the WACC of the post merger entity. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா வந்து அந்த போஸ்ட் மர்ஜர் WACC ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் WACC ஆஃப் அக்வயரி அண்ட் அக்வயரர். ஸோ அதுதான். ஸோ இதுல உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். போஸ்ட் மர்ஜருக்கு அப்புறம் WACC will undergo a change because the debts of the acquiree will get merged with the acquirer, thereby reducing the return for the equity investors and also causing a change in the WACC. ஸோ இப்போ கொஸ்டின் 17 பார்த்தா A லிமிடெட் வந்து T லிமிடெட் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாங்கா கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து FCFF FCFPன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நான் எப்படி சொல்லியிருக்கேன், கீழே வந்து உனக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, வெதர் காஸ்ட் ஆஃப் எக்விட்டியோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இல்லை WACC கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃபேக்ட். ஸோ எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, FCFF தான் நீ கால்குலேட் பண்ணணும், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீ FCFF தான் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 15 lakhs per year in the future. அப்போ கொடுத்துருக்கிறதே ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ தான்.
Forecast by A Limited includes expected merger synergy gains இருக்காமா. T Limited currently has 50 lakhs assets with 20% of total assets being financed by debt funds. So அதாவது இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா debt equity ratio வந்து சொல்ல வராங்க. ஸோ ஏ லிமிடெட்ஸ் அண்ட் டி லிமிடெட்ஸ் ப்ரீ மர்ஜர் வெயிட் WACC. ஸோ அப்போ இங்கே WACC கொடுத்துட்டாங்களா, அப்போ நீ இதை யூஸ் பண்ணி வந்து WACCயும் அந்த கேஷ் இன்ஃப்ளோவும் யூஸ் பண்ணி நீ வந்து கேஷ் ஃப்ளோ ஃபார் தி ஃபோம் தான் கால்குலேட் பண்ண முடியும். பிகாஸ் காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கொடுக்கல. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ லிமிட்டோட ப்ரீ மர்ஜர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃப்ஆர்ல படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஷேர் வேல்யூ பண்றது ஃபர்ஸ்ட் கோட்டட் மார்க்கெட் பிரைஸ், லெவல் 1 இன்புட்ஸ் கோட்டட் மார்க்கெட் பிரைஸ், லெவல் 2 வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, லெவல் 3 தான் புக் வேல்யூ. அந்த மாதிரி ஒரு 3 இது படிச்சிருப்போம் பாத்தியா. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ வேல்யூவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீ எதை எடுக்கணும்னா ஆவரேஜ் WACC, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அக்வயரிங் கம்பெனியோட WACC, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அக்வயரியோட WACC. ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அக்வயரிங் கம்பெனி ஏ லிமிட்டோட ப்ரீ மர்ஜர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை மட்டும் வச்சு MPP கண்டுபிடி அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா A Limited will move towards the optimal capital structure, thereby weighted WACC will be 12%. சொன்ன பாத்தியா, முதல்ல வந்து A Limited 15% இருந்துச்சு. ஆஃப்டர் அக்வயரிங் T Limited அதோட WACC மாறிடுச்சு. புரியுதா? என்னன்னா அங்க டெப்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரிஸ்க் பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் விட்டு கொடுத்து தான் போனோம். ஓகே டெப்ட் கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட WACC 12% குறைஞ்சிருச்சு. Under these conditions, what would be the maximum price? Third point பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா we are given WACC. So FCFF needs to be discounted at WACC in order to find the value of firm. Therefore, we assume that given cash flows are FCFF. அப்ப MPP அவன் என்ன சொல்லிட்டான், கொடுத்துருக்கிறது ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்ட்டான். ஸோ என்னன்னா அங்க வந்து வேற எதுவும் கொடுக்கல, பெர்பெச்சுவல் க்ரோத் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கார்டன் ஃபார்மா தான் அஷ்யூம் பண்ண முடியும். ஸோ அது ஃபியூச்சர்னு மட்டும் கொடுத்துட்டான், க்ரோத் ரேட் கொடுக்கல. அப்போ வந்து நமக்கு FCFF டிவைடட் பை WACC போட்டாலும் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் டெப்டோட வேல்யூ மைனஸ் பண்ணலாம், உனக்கு MPP ஃபார் தி எக்விட்டி மட்டும் கிடைச்சிடும். அஷ்யூமிங் A Limited's ப்ரீ மர்ஜர் WACC வச்சு. செகண்ட் வந்து WACC மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க 12%. ஸோ சிமிலர் ஒர்க்கிங்ஸ், இங்க மட்டும் ரேட்டை மட்டும் மாத்தணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயிண்ட் 3ல பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோஸ் ஆர் 15 lakhs ஃபார் தி கம்மிங் இயர் அப்படின்ட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா க்ரோத் ரேட் மென்ஷன் பண்ணல, பெர்பெச்சுவல் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க. பட் நீங்க க்ரோத் ரேட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15 lakhs is for coming year. அப்போ அட் த ரேட் ஆஃப் 20% ஃபார் த ஃபாலோயிங் 2 years. அப்போ கரண்ட் இயர் 0 இல்லைன்னா இயர் 1ல வந்து 15 lakhs, இயர் 2 and 3க்கு வந்து 20% இன்க்ரீஸ் இருக்குமாமா. அதுக்கப்புறம் வில் பி ஆன் லெவல். அப்பனா என்ன, க்ரோத் ரேட் கிடையாது, இட் பிகேம் கான்ஸ்டன்ட். 20% இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸே ஆகல, கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஈச் ருபி இன்க்ரீஸ் இன் கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் ஃப்ளோ ₹1 இன்க்ரீஸ் ஆனா 0.7 இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசெட்ஸ் ஹேவ் டு பி மேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றது, பேஸ்ட் ஆன் 12% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்படின்னா உனக்கு இங்க கேஷ் இன்ஃப்ளோ வருதுங்கிற பட்சத்தில் இங்க ஒரு கேஷ் அவுட் ஃப்ளோ நடக்கணும். அப்படின்னா அசெட் வாங்கணும், அசெட் வாங்கினாதான் உனக்கு டர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இயர் 1 ஃபார் த கம்மிங் இயர்னா இயர் 1 வச்சுக்கணும், இயர் 0னா கரண்ட் இயர், ஸோ இயர் 1னா கம்மிங் இயர். அப்போ 15%, அப்போ இன்க்ரீஸே கிடையாது தானே. அப்போ நோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசெட், தட் இஸ் நோ கேஷ் அவுட் ஃப்ளோ. அப்போ நெட் கேஷ் இன்ஃப்ளோ வந்து 15 வந்துடும். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அட் 12% போட்டால் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் FCF ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ இயர் 2ல என்ன ஆகுதுன்னா 15%லேருந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகி 18% மாறுது. அப்போ ₹3 எச்சாயிருக்கு. அப்போ ₹1க்கு 0.7 இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசெட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ₹3க்கு 2.1 rupees வந்து அசெட்ல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ இட் இஸ் கேஷ் அவுட் ஃப்ளோ. 18 வந்து உன்னோட கேஷ் இன்ஃப்ளோ, அதுல கேஷ் அவுட் ஃப்ளோ 2.1 போச்சுன்னா நெட் உங்ககிட்ட 15.9 வந்து கேஷ் இன்ஃப்ளோ. அப்போ அதை டிஸ்கவுண்ட் பண்றேன். ஸோ தேர்ட் இயர்ல அதே மாதிரி 18லேருந்து ஒரு 20% ஆகுது. அதுக்கப்புறம் ஈச் இன்க்ரீஸ் இன் ₹1 0.7 போடுறேன். இங்க உனக்கு எத்தனை, அரௌண்ட் ஒரு 2.6 3.6 rupees வருது. ஸோ அதுக்கு போட்டீங்கன்னா 2.52 ரெண்டையும் மைனஸ் பண்ணா உனக்கு நெட் கேஷ் இன்ஃப்ளோ. அதை டிஸ்கவுண்ட் பண்ணினா உனக்கு வந்து டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியடுக்கான ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் கிடைச்சிருது. அப்போ நீ டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ 21.6ங்கிறது இயர் 3யோடது. ஸோ அது கூட க்ரோத் ரேட் இருந்தால் நம்ம க்ரோத் ரேட் ஆட் பண்ணி FCFF 4 கால்குலேட் பண்ணியிருக்கலாம். இப்போ FCFF 4 கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, FCFF 3 plus G வந்து இங்க 0. அப்போ FCFF 3 தானே இங்க FCFF 4ஆகவும் இருக்கும். அதான் 21.6 அப்படியே போட்டோம். WACC மைனஸ் G இல்லைங்கிறனால அப்படியே விட்டோம். இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் போட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து டெர்மினல் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு MPP ஆஃப் ஃபர்ம் கிடைச்சிடும். ஸோ அப்போ வந்து டெப்ட் இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா நான் 2 டேன்னு எழுதியிருப்பேன். ஏன் இங்க டெப்ட் 2 டேன்னு மட்டும் எழுதியிருக்கேன்னா, ஸோ நம்ம இப்போ வந்து நெகோசியேஷன் டேபிள்ல இருக்கும். நெகோசியேஷன் டேபிள்ல இருந்துட்டு என்ன சொல்றோம், உங்களோட T Limited உங்களோட ஃபர்ம் வேல்யூ வந்து 167, உங்ககிட்ட டெப்ட் வந்து இப்போ ₹10 இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு 167 பே பண்ண மாட்டேன், அதுல ₹10 குறைச்சிட்டு தான் நான் கொடுப்பேன். ஆனா இந்த இது இருக்கு பாத்தியா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் அசெட்,
அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மேல ஒரு லைன் பார்த்தோம் பாத்தியா, 50% ஆஃப் தி அசெட், அதாவது 20% ஆஃப் டோட்டல் அசெட்ஸ் இஸ் ஃபினான்ஸ்டு வித் டெப்ட் ஃபண்ட். அப்போ அதோட அந்த கம்பெனியோட டெப்ட் எக்விட்டி ரேஷியோ, அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து டெப்ட் 80 டெப்ட் 20 கேபிட்டல் 80. அப்போ நீங்க அசெட் வாங்குற அப்படிங்கிற பட்சத்துல இந்த 0.7ல 80% எக்விட்டியா இருக்கும், 20% டெப்டா இருக்கும். நீ அதை வந்து இங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீ ஒரு ரெண்டட் ஹவுஸுக்கு போற, ஒரு ஹவுஸை வாங்குறேன்னு வச்சுக்குவேன். அந்த ஹவுஸை போய் பாக்குற, உள்ள வந்து ஃபேன் ஓடல, அங்கெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணணும். ஸோ நீ என்ன சொல்லணும் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட, இந்த மாதிரி நீங்க வந்து 10 லட்ச ரூபா சொல்றீங்க, பட் உள்ளேயே வேலையா எனக்கு 2 லட்சம் இருக்கு, நான் 10 லட்சம் கொடுக்க முடியாது, ஸோ அதை 2 லட்சத்தை குறைச்சிட்டு நான் 8 லட்சம் தான் கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்ற. நீ அப்படி சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 10 லட்ச ரூபா வேலைன்னு சொல்றாரு, உள்ள வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்னும் சொல்றேன், இப்போதைக்கு எந்த ஒரு ரினோவேஷனும் பண்ண தேவையில்லை, பட் 5 இயர்ஸ் கழிச்சு ரினோவேஷன் பண்ற மாதிரி வரும். நீ வந்து அந்த ஓனர் இப்படி சொல்ல முடியாதுல்ல, ஏங்க நீங்க 10 லட்சம் சொல்றீங்க, நான் 5 வருஷம் கழிச்சு வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் செலவு பண்ற மாதிரி நான் உங்களுக்கு 2 லட்சம் தான் கொடுப்பேன், நீ சொல்ல முடியாது. ஏன்னா நீ 5 வருஷம் கழிச்சு ரெனோவேட் பண்ண போற, பட் நீ இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ற. இங்கே நான் எழுதியிருப்பேன் பாரு. சோ இன்னைக்கு நீ பர்ச்சேஸ் பண்றங்கறனால நீ ஃபியூச்சர்ல உன் பேர்ல அந்த அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். சோ அப்போ உன் பேர்ல இருக்க அசெட்டுக்கு நீ எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றனா, நீ அதை கொண்டு வந்து அந்த ஓனர் கிட்ட குறைக்க கூடாது. புரியுதா? நீ வந்து 5 இயர்ஸ் கழிச்சு ரெனோவேஷன் எக்ஸ்பென்ஸ் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல அது உன்னோட வீடு, நீ அதுக்கு ரெனோவேட் பண்ற, அதை எதுக்கு இப்ப அவரோட தலையில கட்டக்கூடாது தானே. சோ அதே மாதிரிதான் இப்ப நீ வந்து எத்தனை இயர் 2லயும் இயர் 3லயும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீ பண்ணணும், 2.1 and 2.52. இதுல வந்து 20% நீ டெப்ட் தான் ரைஸ் பண்ண போற. நீ செகண்ட் இயர்லி தேர்ட் இயர்லி பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப அந்த கம்பெனியே உன்னோட கம்பெனிக்கு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற. பட் இப்ப அவன் பிரசென்டா உன் கையில ஒப்படைக்கும் போது வெறும் 10 ரூபாய் தான் கடன் இருக்கு. நீ ஃபியூச்சர்ல பண்ண போற கடனுக்கெல்லாம் இவன் கிட்ட குறைச்சு விலையை குறைக்க கூடாது, பண்ணவும் கூடாது. புரியுதா? So the rationale for not considering 20% debt on additional capital investment is that loan will be taken in your name only and not in acquiree's name. You can't reduce the value of non-existent debt. புரியுதா? இப்ப அந்த டெப்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல, நீ எப்படி அதை குறைக்க முடியும்? நீ firm value calculate பண்ணி எப்படி அதை குறைக்க முடியும்? So value of debt today only must be reduced. So debt must be reduced only if the acquirer, அதாவது A limited pays off any liabilities on behalf of acquiree and particularly only the acquiree's debt. எக்ஸாம்பிள் அந்த acquiree ஒரு டெப்ட் எடுத்திருக்கான், இப்போ உனக்கு அந்த கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீ தான் அந்த டெப்டை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வரும் பாத்தியா. அவன் எடுத்துட்டான், பட் அவனுக்கு பதிலா நீ கட்டுற பாத்தியா, அதை மட்டும்தான் அவனோட வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ல மைனஸ் பண்ணணும். இன்னைக்கு உனக்கு கம்பெனி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நீ ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அதுக்கு நீ டெப்ட் எடுக்கிற, அதை கொண்டு வந்து இங்க மைனஸ் பண்ணக்கூடாது.